கொங்கு நாட்டு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. சட்டியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் பிரியாணி ஐட்டம்ஸ், அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் போட்டு, பிரியாணி இலை ஒரு 3 இலை போடுங்க. அதோட அந்த அன்னாச்சிப்பூ அதெல்லாம் தான் மெயின். அதெல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தனியா, அதாவது 2 ஸ்பூன் தனியா, ஒரு 12-13 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதாவது 2 கொத்து கருவேப்பிலை சொல்லுவோம்ல அந்த மாதிரி கருவேப்பிலை, அரை முடி தேங்காய். அரை முடி தேங்காய் பல்லாக போட்டாலும் ஓகே, துருவி போட்டாலும் ஓகே. தேங்காய்லேருந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சட்டி வச்சு அதில் திருப்பியும் நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் விட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு அதையும் போட்டுட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. நல்லா பெருசாக போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2 போடுங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. கறியை, அதாவது நம்ம கிரேவிக்கு தேவையான சைஸ் எலும்பும் சதையும் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த கிரேவி சூப்பராக வரும். நல்லா கட் பண்ணி அதில் போட்டு அந்த மசாலாலாம் நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதோட கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸி ஜாரை கழுவுறதுக்கு நிறைய தண்ணி யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டை நல்லா இது பண்ணி அதிலே ஊற்றிடுங்க. ஏன்னா சிக்கனும் ஆல்ரெடி தண்ணி விடும். இந்த இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுங்க. திருப்பியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நல்லெண்ணெய் மேலே விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடுங்க. கொத்தமல்லி நல்லா பொடியாக அரிஞ்சு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு சுட சுட சாப்பாட்டோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பும் சூப்பராக ரெடி.